எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். வாங்க விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று அப்படியே பால்கனியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டியாக க்ளவுடியாக ரொம்ப ரெய்னியாக இருந்தது. ஸோ செம்ம கிளைமேட். ஊட்டியில் இருக்குமா கோயம்புத்தூரில் இருக்குமான்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று குக்கரில் சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ நைட்டு அதை மட்டும் எடுத்து வைக்காமல் விட்டுருந்தேன். காலையில் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தடுத்து தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு கையோட டீ வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டீ வச்சிட்டோம் அப்படின்னா, டீ குடித்தோம் அப்படின்னா தான் அந்த டே ரொம்ப நல்லா போகும். அதுவும் இல்லாமல் காலையில் கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு டே ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக போகும். டீ போட்டுட்டு அடுத்து மற்ற வேலைகளை பார்க்கலாம். பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அளவு. அதனால் கொஞ்சம் தயிருக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்திரத்துக்கு நான் பாலை மாற்றி வைக்கிறேன். மாற்றி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தயிர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பெற வந்துடும். இப்போ மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ டீ கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படின்னா புளிச்சக்கீரை கடையில் தான். இதுக்கு முன்னாடி விலாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே புளிச்சக்கீரை நான் பறிச்சிருந்தேன். அதை இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி புளிச்சக்கீரை கடைஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் கீரை கடையில் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி இன்றைக்கி அதனால் புளிச்சக்கீரை நம்ம செடியில் தான் இருக்குது, எதுக்கு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு புளிச்சக்கீரை தான் பயன்படுத்துகிறேன். புளிச்சக்கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ கீரை விசில் வர வரைக்கும் அதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிகட்டிட்டு கையோட அந்த டீ தூள் வேஸ்ட்டையுமே நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ தம்பி ஆஃபீஸ் கிளம்பிட்டான். தம்பிக்கு டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஹஸ்பண்ட் 8:30 அந்த மாதிரி தான் வருவாங்க. 8:15 8:30 அந்த மாதிரி வருவாங்க. அவங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் டீ குடிப்போம். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக சுடுதண்ணி குடிச்சு தான் டே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி ரொட்டீனுமே உங்களுக்கு காட்டினா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் ஒரு சில விஷயங்களை ஒரு சில நாள் கட் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணுறேன். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கையோடு அந்த டீ வச்ச ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் கையோட கஞ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே தம்பிக்கு டீ எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு. இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா கஞ்சி தான் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணும்னா நான் ஐ கார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி பவுடர் எடுத்துக்கலாம். நான் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சேர்ந்து அப்படிங்கிறதுனால ஒரு 10லேருந்து 11 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த அரிசி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். மைல்டாக உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வேணும். அப்படின்னா சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு, சீரகம் அதை மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த புளிச்சக்கீரையை கடையிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. கொஞ்சமாக உளுந்து, வெங்காயம், தக்காளி, பூண்டு
கொஞ்சமாக ஒரு 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அந்த கீரை கூட சேர்த்து கடைஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்து கடையிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் வந்து ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் வந்து கொடுத்துட்டு நல்லா வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொர கொரன்னு துவையல் மாதிரி வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து கையோட வந்து அதுவே ரெடி பண்ணிட்டேன். கொட்டினேன். ஆனால் கொட்டிட்டு பருப்பு மத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். ஆனால் அப்புறம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போயே 8:40 கிட்ட ஆச்சு. இன்னும் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கையோட வந்து சாப்பாடு வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் புளிச்ச கீரை கடையிலும் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து மிக்சியில் தான் போட்டு எடுத்தோம் அப்படிங்கிறதுனால துவையல் மாதிரி தான் கிடச்சிது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம என்னதான் வெளியில் வாங்கி செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம வீட்டிலே வந்து வளர்த்து செய்கிறோம் அப்படிங்கும்போது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த உண்மையான டேஸ்ட் வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஹைப்ரிடுக்கும் இந்த நாட்டு கீரைகளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு சின்ன பவுலுக்கு நான் வந்து மாற்றிடுறேன். காலையில் வந்து கொஞ்சம் வந்து ஹரிபரியாக கிளம்பும் போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் வந்து சிந்திரும். அதை வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஒரு முக்கியமான வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வருது. அதுக்கு வந்து சாரீலாம் வந்து கொஞ்சம் ப்ரீப்ளீட் கொடுக்கலாம், அயனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பியூட்டி பார்லரில் வந்து ப்ரீப்ளீட்லாம் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா பர் சாரிக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து 2 சாரீ வந்து ப்ரீப்ளீட் வந்து கொடுக்குறேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று, வெட்டிங்க்கு ஒன்று. ஸோ 2 சாரீ நான் வந்து ப்ரீப்ளீட் வந்து கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எடுத்து வந்து ஒரு பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து நான் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிட்டாங்க. லெமன் சாதமும் வந்து புளிச்ச கீரை தொக்கு, ஸோ இதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டு நானுமே வந்து கிளம்பிட்டேன் ஒர்க்குக்கு. இன்றைக்கி காலையில் கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. கரெக்டாக நான் கிளம்பும் போது கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக நாங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறமா நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பயங்கர நேச்சராக இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் தான் பார்க்கலாம். ஸோ நிறைய சூப்பராக இருக்கும். அப்படி போகிற வழிக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படி பார்க்கலாம். இன்றைக்கி மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருந்தது. ஸோ ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அந்த மழை வந்து பாருங்கள் பெஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போது நேற்று நைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண மழை இன்னும் நிற்கவே இல்லை. கொஞ்சமாக பெஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிறது, கொஞ்சம் நேரம் பெய்கிறது, அப்படியே தான் இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மழை இன்னும் வந்து நிற்கல. இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock. ஆனாலும் நிற்கல. சரி, ஓகே, நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ரொம்ப வந்து குளிராக இருக்குங்கிறதுனால வந்தனையுமே முதல்ல பேகு வச்சதுமே ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் நான் வந்து மற்ற ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது இல்லையா. ஸோ சல்லுன்னு மழை அடிச்சுட்டு நின்றுட்டா அப்படின்னா கூட குளிர் வந்து பெருசாக தெரியாது. ஆனால் இது வந்து கொஞ்சமாக வந்து பெய்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிராக இருக்குது. வந்து ஸ்வெட்டரை போட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் எடுத்து வந்து விளக்குறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ பேக் எடுத்தால் அது எந்த இடத்துல இருக்குமோ வழக்கம் போல் அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சாயங்காலம் ஆச்சு, இன்னும் வந்து மழை விடவே இல்லை. கொஞ்ச நேரம் நின்று அப்படியே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மந்த்துக்கான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கியாச்சு. இந்த மந்த்துக்கான நான் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து பிளான் பண்ணது வந்து 2000க்குள்ளே நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் வந்து அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக 1500 ரூபாய்க்குள்ளே நான் வந்து முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அனாவசியமாக எதுவுமே வாங்கலை. என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத நல்லா ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கையோடு வந்து அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம், எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன்.
உளுந்து, அதுக்கப்புறம் அரிசி மாவு, ஸோ மாவு வெரைட்டி, அதுக்கப்புறம் பயிர் வகைகள் என்னென்னலாம் வந்து காலியாக இருக்கோ அதெல்லாம் வந்து கையோட அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன முன்னாடி இருக்கோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் நான் வந்து அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஃபில் பண்ணுறனோ அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ வந்து ஒரு பொருள் வந்து தீருதோ கையோட வந்துட்டு அதை எடுத்து நான் வந்து விலக்கி வச்சுருவேன். அதை காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பொருளை அடுத்து நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த டைமில் எடுத்து விலக்கி காய வச்சு போடணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த 5 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கி ஒரு மாதத்துக்குமே மேலே இருக்கும். அப்படியே வச்சுருந்தேன். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விலாகில் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா புது 5 பாக்ஸாக நம்ம வந்து வாங்குகிறோம், எதுக்கு பழசை கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொட்டணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போன மந்த்து நான் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ பழசை வச்சு சமாளிச்சாச்சு. இந்த மந்த்து தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் வந்து ஃபில் பண்ணுறேன். என்னென்ன ஐட்டம்லாம் வந்து ஃபில் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கையோட ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு என்னென்ன ஃபில் பண்ண முடியுமோ நான் அதை மட்டும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கடுகு கூடயே வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம கடுகு தனியாக உளுத்தம் பருப்பு தனியாக எடுத்து போடணும் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா ஐட்டமே நம்ம வந்து கையோட ரீஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கலாம். இப்போ கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, வெந்தயம், மிளகு, ஸோ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சோம்புக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதனால் வந்துட்டு அந்த சோம்பை வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 5 ரூபாய் மட்டும் நான் வந்து உள்ளே போட்டுட்டு ரீஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பட்டையெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சோம் அப்படின்னா அவசரத்துக்கு வந்து எடுக்கும்போது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால பட்டை துண்டு, ஸோ என்னென்னலாம் ரீஃபில் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டேன். இந்த 5 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் வந்து ரியலாக வந்து தூக்கி பார்க்கும்போது செம்ம வெயிட்டாக இருக்குது. நான் தூக்கி பார்க்கறதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு குட்டி மயில் வந்து அழகாக வச்சுருக்காங்க. அந்த மயிலை பிடிச்சி வந்து ஸ்டாண்ட் வந்து தூக்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கீழே வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கலட்டிட்டு நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது இருந்தது அப்படின்னா க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் 5 பாக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. ரொம்ப நாளாக வந்து ஆட் கார்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். நான் ஒர்க் போனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் தைரியத்தில் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 5 பாக்ஸ் வந்து ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் வந்து அந்த கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து தீர தீர எடுத்து இதிலேருந்து நான் வந்து எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்குவேன்.
இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் வந்து தீரும்போது இதிலேருந்து எடுத்து கொட்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சரை பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை கலரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ஸ்பூன் வந்து கலர் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி தான் இருக்குது, பார்க்கும்போது ரியல் கலர் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் பாட்டில் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணணும். சாம்பார் தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணணும். இந்த ஸ்பைசஸ் வந்து எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து கையோட விலைக்கு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வாங்கினதுக்கப்புறமா கையோட நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்யும்போது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன வேலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையாகவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற வேலை தான். நம்ம எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் பாட்டில், அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே விளக்கிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறது வந்து என்னோடய ஷெட்யூலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து என்னென்ன பொருள் வந்து தீருதோ அதை வந்து அப்பப்போ நான் வந்து கையோட வந்து விளக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பாட்டில் வந்து 99 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். மீஷோலேயும் அவைலபிள் இருக்குது, பட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 2 பாட்டில் வந்து உடச்சிட்டேன், 6 பாட்டில் தான் இருக்குது, அதை வந்து ரீஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா எடுத்து அந்தந்த பொருளை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் மாடுலரான கிச்சன் தான். அதுவும் இல்லாமல் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான். மாடுலர் கிச்சனோ இல்லை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதுவும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதோ அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப நான் மாடுலரான பேசிக் கிச்சன், அது ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஸோ அதில் வந்து நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ நான் வந்து அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஸ்பைசஸ் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து அந்த அஞ்சரை பெட்டி, ஒரு சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக டீ தூள், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டீ தூள் பாட்டில் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை, கொஞ்சம் ரவை இதெல்லாமே இருந்தது, அதையும் எடுத்து கையோட ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரீ டைமில் தான் இந்த வேலை பார்க்குறேன். அப்படிங்கிறதுனால எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில கண்டெய்னர்ஸ் இல்லைனா வந்து பாட்டில்ஸ் எல்லாமே விளக்காமல் இருந்ததுன்னா அதை வந்து விளக்கி அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைம் எப்போ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரீஃபில் பண்ணிக்குவேன். இருக்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஷெட்யூல் போட்டு நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்குவேன். ஏன்னா இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமைக்கணும், ஸோ மற்ற நேரம் ஒர்க் போகணும், அதையும் தாண்டி மற்ற நேரம் மற்ற வேலைகளும் வீட்டில் இருக்கும். துணி மடிக்கணும், வீடு கொட்டணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் இருக்க தானே செய்யும். இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இதை செய்கிறது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தோணும். அதனால என்னோடய ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி என்னால் நான் வந்து பார்த்துக்குவேன். பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் வந்து கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சோம்பேறியாக வந்து உட்காந்துருவேன், படுத்துருவேன், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து இனிமேல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து லீவே கிடையாது, இல்லை அப்படியே ரொட்டீனாக வந்து டே வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து ஈவினிங் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து படுப்பேன் இல்லையா. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் யூஷுவல் குக்கிங், வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால் என்னோடய ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணக்கூடாது இல்லையா, ஏன் வேலைக்கெல்லாம் போனால் இதெல்லாம் செய்ய முடியாதா, அதெல்லாம் தோணக்கூடாது இல்லையா. கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் லீவு கிடைக்கிறவங்களோட ரொட்டீன் வந்து வேறு மாதிரி இருக்கும். லீவு கிடைக்காம இந்த மாதிரி டெய்லி ஒர்க்குன்னு போகிறவங்களோட ரொட்டீன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சாம்பார் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து நம்ம ரீஃபில் பண்ணோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்தது. அதையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இன்னும் இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து எடுத்து நான் ஸ்டோர் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் கிடையாது, நான் அடுத்து 1 நாள் 2 நாளில் நான் வந்து முடிச்சிருவேன். எனக்கு கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் முன்னக்கூட்டியே பண்ணணும் இல்லையா. ஏன்னா வெளியூருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து ப்ரீ பிளான்டாக போகணும்ல, அந்த ஒர்க்கில் வந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டேன். நியூஸ் பேப்பர் மட்டும் நான் அடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ அதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்.
ஸோ கீழே இந்த ஒரு மேட்டில் வந்து ஒரு செல்ஃபில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இன்னொரு செல்ஃபில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட் மேட் வந்து போட்டிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அஞ்சரை பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து கிச்சன் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து க்ளீனாக தான் இருக்குது. இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் நம்ம வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம செஞ்சுட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். இப்போ ஒரு சில கண்டெய்னர்ஸ் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து அடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்காக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நாளைக்கோ நாளை கழிச்சோ டைம் கிடைக்கும்போது இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து கையோட ரீஃபில் பண்ணிடுவேன். ஸோ இந்த வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் போட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கிச்சனோட கவுண்டர் டாப்பை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு, உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளிச்சமே சுத்தமாக இல்லை. ஃபோனோட டார்ச் லைட்டில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஏரியா இதையும் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கறி துணியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொட்டீன் வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டட். பட் எல்லா நாளுமே வந்து இந்த மாதிரி நம்மளால ஆக்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்பு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே வந்து கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். எல்லா நாளும் இப்படி தான் ரொட்டீன் இருக்கும், எல்லா நாளும் இப்படி தான் ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அங்கே வேலைகளுக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டு வேலைகளை இங்கே வந்து கூட்டவோ குறைக்கவோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்துக்குவேன். ஒவ்வொரு ஹோம் மேக்கர் லைஃப், ஒவ்வொரு ஒர்க்கிங் உமன் லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ரொட்டீன் வந்து இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.